கல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திரம் உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும். கிட்ட வந்து சரி, ஓகே. ஹாய் தர்மியா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்காக? இப்படி மிக்கி எல்லாம் வந்து ஜாலி சர்ப்ரைஸ் வந்து உங்களோட வீட்டை வந்திருக்கு. என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு இன்னைக்கு என் பர்த்டே? ஓகே, எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 25வது பர்த்டே. ஓகே, விஷ் ஹேப்பி பர்த்டே. Thank you. அவர் விஷ் பண்ண போறாரா? Thank you. ஓகே, ரைட். இதை வாங்கிக்கோங்க. Thank you. எல்லாரும் கை தட்டுங்களா? ஃப்ரீடம் போடுவோம். சரி, இதையும் போட்டுருவோம். இன்னைக்கு தர்மிகாவை இப்படி ஒரு கோலத்துல பாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. சோ செய்ய தலைவர். சரி, ஓகே, ரைட். சோ இன்னைக்கு 25வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற தர்மிகா. உங்களை ரொம்ப பிடிச்ச யாரோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதுலயும் அக்யூரேட்டா இந்த டைமுக்கு தான் நீங்க போகணும், அப்பதான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, அப்பதான் பேசுவாங்க கதைப்பாங்கன்னு சொல்லி எங்களை இப்படி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா சர்ப்ரைஸ் தந்துட்டாங்க, மதியம் வந்துட்டாங்க. இப்ப சொந்தக்காராக்களும் எல்லாம் வந்து தந்துட்டாங்க. வேற யாராவது வெளிநாட்டுல இருக்கிறாங்களா? மேபி இருந்தா சொல்லுங்களேன் பாபா, ஆப்ஷனுக்குள்ள வருதா இல்லையான்னு நான் சொல்றேன். அண்ணா வந்து சுசந்த் அண்ணாவா? சுசந்த் அண்ணா எங்க இருக்கிறாங்க? சவுதியில. சவுதி ஒரு ஆப்ஷன். அப்புறம் சொல்லுங்க வேற. பவி அண்ணா கட்டார். பவி அண்ணா கட்டார். அப்புறம் தனுஜன் துபாயில இருக்குது. தனுஜன் யார் உங்களுக்கு? மிஸ்டர். ஓகே, வேற? மற்றது சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கண்ட்ரில. சர்ப்ரைஸா தரக்கூடிய ஆக்கள். இப்படி சர்ப்ரைஸா தரணும், சர்ப்ரைஸ் கூடாக உங்களுக்கு பர்த்டே உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஆசைப்படுற யாராச்சும்? சரி, அப்படியே யோசிச்சு கொண்டிருங்க. யார் ஆப்ஷன்ல வரட்டும். நல்ல யோசிங்க. சம்டே அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது, ஐயோ இந்த பேரை சொல்லலே தர்மிகா அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு இனிப்போட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கொடுத்து விட சொன்னாங்க. கிளப் பண்ணுங்க எல்லாரும், வாங்கிடுங்க. சரியா? சோ தர்மியா சாக்லேட் கொடுத்து சந்தோஷம். உங்களுக்கு பிடிக்கும் தானே சாக்லேட் இல்லாமலா? ஓகே, ரைட். சரி, யாரு இதை தந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? நான் வந்துட்டு எல்லாரோட நல்லா பழகுறேன். எனக்கு அந்த சரியா சொல்லலாம் இருக்கு இவங்க நான் சொல்லி எங்களோட ஃபேமிலியோட எல்லாரோடையும் நல்ல க்ளோஸா பழகுற அவங்க. போன விஷயம் வந்து சந்துரு அவர் அறிக்குமோ வெளியூர்ல இருந்தா வந்திருக்கு. க்ளூ உங்களுக்கு தரணும் அப்படி என்று சொன்னா நீங்க ஒரு 2 பேரை போய் தான் இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. 3 பேர். மூணாவது ஒருத்தர் சொன்னீங்க, யாரண்டே சொல்லணுமா உங்களுக்கு? யாரா இருக்குமான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். இல்ல நீங்க இங்கயா வெளிநாட்டா? க்ளூ வேணும்னு சொல்றீங்க. என்ன க்ளூ வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு தர போறேன். எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டணும், அப்பதான் சொல்லுவேன். பாட்டு படிக்க தெரியாது. ஒரு பாட்டு ஒன்று படிச்சீங்கன்னா எனக்கு பாட்டு படிக்க தெரியாது. நான் படிச்ச ராமாயண் தியேட்டர். அப்ப ஒரு ராமாயணம் அரங்கேற்றிடுவோமா? இந்த இருக்குது நான் செஞ்ச டிராமா எல்லாம். அப்படியா? எங்களுக்கு ஒரு 4 வசனம் சொல்லுங்க உங்களோட ராமா. உங்களுக்கு பிடிச்சதுல 4 வசனம் உங்களை கவர்ந்த, நீங்க சொன்ன வசனங்கள்ல உங்களோட ராமாவில ஏதாவது மனசுக்கு கவர்ந்த 4 வசனம் அதே மொழிநடையோட அதே அபிநயத்தோட சொல்லணும். மிக்கிதான் உங்களோட முன்னுக்கு நிக்கிற அந்த கதாபாத்திரம் நினைச்சு கொண்டு சொல்லுங்க. ஜஸ்ட் பண்ணுங்க தானே, சும்மா. கோபால் கோபால் நிராசைகளின் வலிகளில் காலச்சிலந்தி தின்னு கிடந்ததொரு பூச்சி
சூரியன் கிழக்கு ஒற்றன் இதயத்தை பிடுங்கிய போது பூவின் மென்னிதழ்களும் வீழ்ந்தனவா. எனக்கு அந்த கையில இருந்தது ரோமம் எல்லாமே மெய்சிலுத்து போயிட்டது. உண்மையில வெரி குட்டா, உண்மையில நல்லா இருக்கு. சரி, அப்ப நீங்க இது சொன்னதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன். சரியா? உங்களோட பர்த்டேக்கு சொல்லி ஒரு 50,000 உண்டு உங்களுக்காக. ஓகே, வாங்கி எடுத்துக்கோங்க. சோ மங்களகரமா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குட்டி பிள்ளையாரோட சேர்த்து தந்துருக்காங்க. சரி, அதுல வைங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஆப்ஷன் சொன்னீங்க தானே, அன்பார்ச்சுனேட்டா அந்த ஆப்ஷனுக்குள்ள இல்ல. அந்த ஆப்ஷனுக்குள்ள அந்த பேர் வரல. சோ யாரா இருக்கும்? நான் சொன்ன பேருக்குள்ள இல்ல. இல்லையே, என்ன செய்யலாம்? ஷூரா இல்லையா? ஷூரா இல்ல. யாரா? பவியன்னா இல்லையா? பவியன்ன்ற பேரும் எங்க ஆப்ஷனுக்குள்ள நல்லா சேர்ந்துச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரட்டுமா? அவங்க வெளிநாட்டுல இருந்தா செய்திருக்காங்க அப்படி என்று சொல்ல மாட்டேன் இல்ல, அவங்க வெளிநாட்டுல இருந்தா செய்திருக்காங்க. யாரா இருக்கும்? சுஷாந்த் அண்ணா தான். சுஷாந்த் அண்ணா அந்த பேரும் வரல. சுஷாந்த் அண்ணா ஃபேமிலி தான். எந்த நாடு? சவுதி. அந்த பேரும் வரல. இது வேற யாரோ? பவியண்ணா. தம்பி கொஞ்சம் இல்ல, பவியண்ணா தான், கட்டார்ல இருந்து பவியண்ணா. சரி, அப்படியே யோசிச்சு கொண்டுருங்க. இப்ப அப்பா அம்மா எடுப்போமா? ஓகே, அப்பா சொல்லுங்க. இன்னைக்கு மகளுக்கு 25வது பர்த்டே சிறப்பா கோலாகலமா கொண்டாடிருக்கீங்க, பார்க்க விளங்குது. சோ மகளுக்கு இந்த பர்த்டே மேலும் சிறப்பிக்கணும், இந்த நாளை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தணும்னு சொல்லி யாரும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் கேசஸ் இருக்கா? எனக்கு எனக்கு நான் என்னோட வேலையை இந்த ஓடியல் தருமையாக அண்ணன் முறையான பவிதான் நான் கெஸ் பண்றேன். அப்படி என்ன இன்னொரு விதம் பவியண்ணா போன பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லி காசு அனுப்பினேன். இந்த முறை எனக்கு கொண்டு அனுப்பல, எனக்கு டவுட். அனுப்பிருப்பாரு. நானும் அதான் கெஸ் பண்றேன். பவியண்ணோட வைஃபுக்கு சொன்னான் வர சொல்லி, அவையும் வரல. அதுவும் இப்ப எனக்கு ஒரு டவுட். பவியண்ணா பவியா தான் இருக்கணும் வந்து எந்த நம்பிக்கை. சரி, தனுஷ் சொல்லாரு. சரி, ஓகே. அப்ப நீங்க ஒரு ஆளை கெஸ் பண்றீங்க, ரைட்? சரி, இன்னைக்கு உங்களோட மகளோட 25வது பர்த்டே. நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்கு, நீங்களும் கொடுத்துருப்பீங்க. ஆனா அல்டிமேட் கிஃப்ட் என்னன்னு சொன்னா, உங்களோட மகளை பத்தி எங்களுக்கு 4 வார்த்தை சொல்லணும். உங்களோட மகள் எப்படிப்பட்டால், உங்களுக்கு என்ன மாதிரி பார்த்து கொள்ளுவாங்க, உங்களோட மகளுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஏதாவது பேசணும். ஏண்டா ஒரு தகப்பனுக்கு மகள்ன்னு சொன்னா ரொம்ப பிரியமா இருக்கும் வந்து எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுக்கு எப்படி உங்களோட மகள்? எந்த மகள் எனக்கு எந்த செல்வம் முதல் புத்தகு. சரி, இந்த மகள் வந்த உரை எனக்கு எல்லா ஸ்ரீதேவியும் அவ 5ஆம் நம்பர். அவ வந்த உரை எந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அவங்க குடும்பத்துல. அதனால எனக்கு சரியான விருப்பம். அவளுக்கு எந்த நாளும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் அவளோட விருப்பம். மற்ற சரியான கெட்டிக்காரி எதையும் செய்வேன். அப்பாவுக்காக எதுவும் செய்வா. தேர்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே, எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து. சரி, அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட மகளோட பர்த்டே தானே? சோ உங்களுக்கு மேல கேசஸ் இருக்கா? யார் அனுப்பிடுப்பாங்க? நானும் அவர் அவர் தான் நீங்களும் கெஸ் பண்றீங்க. சரி, பாப்போம். அப்ப எல்லாருக்கும் ட்விஸ்டா ஒரு விட வரப்போகுது போல விட கடைசியா. சரியா, பாப்போம். நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலையா? சரி, அம்மா சொல்லுங்க உங்களோட மகளை பத்தி. என்ன ஸ்பெஷல்? தர்மிகாவில என்ன ஸ்பெஷல்? சமைப்பாங்களா? அவ எல்லாம் செய்வா. ஓகே. உங்களுக்கு எதுவும் சின்ன வருத்தங்கள் இது பிரச்சனை வரக்குள்ள பார்த்து கொள்ளுவாங்களா? குடும்பத்தே தலைதாங்கி. வா, கைதட்டலாமே இதுக்கு எல்லாரும். சரி, ஓகே. நான் இல்லாட்டியும் எந்த இடத்துல அவ இருந்து தம்பிய அப்பாவை எல்லாரையும் பார்த்துக்கொள்ளும். சரி, ஓகே. கட்டிப்பிடிங்க. தனுஷ் சொல்லுங்க. ஆக்டர் பேர் வச்சிருக்கீங்க, சோ கண்டிப்பா நல்லா பேசுவீங்கன்னு நம்புறேன். அக்காவே என்ன அழகா அந்த அபிநயம் டிராமா எல்லாம் சொல்லி காட்டினாங்க.
சோ நீங்க சொல்லுங்க உங்களோட அக்காவுக்கு இந்த சர்ப்ரைஸ் இப்படி 50,000 எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? அவர் பவியனாதான் இருக்கும். என்னடா குடும்பமே பவி அந்த அந்த முகத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. ஓகே இவன் சின்ன பண்ணிப்பான் ரவடா இவனா இருக்கும். ஓகே இந்த புள்ள ஆட்டோல விளைஞ்சவன் நீ சொல்லி நம்ம நண்பர்கள் வட்டாரமா தான் இருக்கும். அது சான்ஸ் இல்ல. சரி ஒரு தம்பிக்கு தான் தன் அக்காவோட எல்லா விஷயமும் தெரியும். அம்மா அப்பா சபைக்கு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு தம்பியாலதான் உணர்ந்து கொள்ள தெரியும். அதை இந்த மேடையில நீங்க சொல்லணும். இப்ப அக்காவோட 25வது பர்த்டே. சோ கண்டிப்பா ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு சொல்லணும், ரகசியங்கள். என்னத்த சொல்றேன்? சாக்லேட் எல்லாம் ஒளி சொல்லி போய் பரவாயில்ல, நம்ம வந்தா கிடைக்கும். 80ல இருந்து வந்த சாப்பாடுகள் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சமைப்பா உங்களுக்கு பிடிச்சது? என்ன அவ சமைச்சு தந்ததுல? சமைக்கிற இப்ப தற்காலத்துல கொஞ்சம் குறைய கூட காய்கறிக்கு போல வேண்டி தருவாள். வேற ஒன்றும் இல்லை விரிசா. இல்ல அவ சமைச்சு நீங்க ஆட்ட சூப்பரா இருக்கிறா. அந்த புது புது யூடியூப் பிரச்சனைகள், அந்த ரெசிபி, அந்த அதுகள் எல்லாம் ட்ரை பண்றோம். டெஸ்டிங் ஆக்கல நாம பரிசோதனை எல்லாம் நாம. ஓகே ரைட். சரி உங்க ரெண்டு பேருக்கு என்னது கூடுதலா சண்டை எழும்புற? சண்டை எழும்பு அது ஒரு காலம் தான். அது ஒரு காலம் எழுந்துருக்கு. இப்ப எல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கு தானே? சரி ஒரு காலம் எழும்பி இப்ப எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நல்ல பாசம் சகோதரம் என்ன? அப்படிதான். சரி ஓகே. வேற ஏதாவது அக்காவுக்கு நீ இந்த விஷயத்த மாத்திக்கணும் இதுக்கு பிறகு இந்த வயசுல இருந்து? சரி அவள் அப்படி இருந்தா போதும். அப்படி இருந்தா போதும். நம்ம மாறணும் போல. அவள் நம்மள பாத்துக்கொண்டா. சரி சரி அது கரைக்க மாட்டோம். சரி ஓகே ரைட். நீங்க என்ன gift கொடுத்தீங்க இன்னைக்கு அக்காட போதே? ஒரு பிரேம் உண்டு. சரி சரி ஓகே ரைட். சும்மா தெரிஞ்சு வருவாங்க. நான் சாப்பிடுவேன். ஓகே ரைட். உன்னோட இந்த பிறந்த நாள்ல நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். நீ ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Dharmika. உலக Happy birthday to you. உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். இப்ப யாரு இந்த 25வது பர்த்டேக்கு இந்த சர்ப்ரைஸ் செய்திருப்பாங்க என்று சொல்லி உடைக்கிற தருணம் இது. சரியா? இது நாங்க இதுவரைக்கும் ஒரு எத்தனை 1000 கிட்ட நான் செய்திருப்போம். ஆனா இதுவரைக்கும் கடைசி நிமிஷம் வரையும் அந்த உரியாள்ற ஆப்ஷன்ல கூட சொல்லாத ஒரு சர்ப்ரைஸ் இதா தான் எங்களுக்கு தோணுது. சரியா? யாருன்னு இது வரைக்கும் சொல்லப்படல. பட் இருந்தாலும் இங்க எல்லாம் வெளிநாடு. சரியா? தனுஜன் தான். அப்படி என்ன வேற ஒரு அந்த பேரும் வரல. எந்த நாடு? பிரான்ஸ். கஜன் மாமா. பிரான்ஸ்ல இருந்து இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு க்ளூ தந்திருக்கு. சரியா? பிரான்ஸ் மாமா தான். மாமாட பேர் என்ன? கஜன் மாமா. மாமி இருக்காங்களா? சத்யா மாமி. ஓகே. சோ பிரான்ஸ்ல இருந்தா இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. சோ நீங்க கொஞ்சம் துளியும் எதிர்பார்க்கலையா? ஆப்ஷன்ல வரல. சரி. உங்களோட மாமாவும் மாமியும் தான் இந்த சர்ப்ரைஸ பிரான்ஸ்ல இருந்து செய்ய சொன்னாங்க. மாமாவுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை உறவுகளையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி மாமாவும் மாமியும் தான் கண்டிப்பா போய் இந்த நாள்ல அவங்களை சிறப்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க தர்மியா? இப்ப நான் எதிர்பார்க்கல. மாமாண்டைக்கு விஷ் பண்ணலன்னு சொல்லி யோசிச்சேன். அப்ப பர்த்டே இன்விடேஷன் கார்டு அனுப்பினான். அது மாமி விஷ் பண்ணி போட்டவ. ஓகே. மாமா எனக்கு நிறைய செஞ்சிருக்கார், மறக்கல அது. ஆனா கொஞ்சம் நிறைய செஞ்சிருக்காரு, 1-2 இல்ல. எப்படி சொல்றது தெரியுது இல்ல. மாமாவை போலதான் மாமியும் 2 பேருமே சேர்ந்து நல்லா பாத்திருக்கிறாங்க, நல்லா செஞ்சிருக்கிறாரு. முதல் ஒரு டைம் அந்த கஷ்டமா அப்படி இருக்க டைம் மாமா கை தந்து உதவி இருக்கிறார். அதெல்லாம் இப்ப எவ்வளவு நாங்க உயர்ந்து வந்தாலும் அதை மறக்க மாட்டோம் எப்பவுமே. தேங்க்யூ. மாமாவுக்கு மட்டும் இல்ல, மாமிக்கும் தேங்க்யூ சோ மச். சரி, அப்பாட்ட கொடுப்போமா? நீங்க சொல்லுங்க. மாமா பிள்ளைகிற மாமாவும் மாமியும் தான் பிரான்ஸ்ல இருந்து சர்ப்ரைஸா பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது உங்களோட வார்த்தைகள் என்ன சொல்லணும்? எனக்கு
எங்களோட குடும்பத்துல ம்ஹும். எனக்கு ஒரு உடம்புறா சகோதரம் மாதிரி. ஆஹா. எங்களோட வீட்டை தான் தம்பியை கூட்டி வந்து படிப்பிச்சு எங்களோட பின் வீட்டில தான் இருந்தவர். ஓகே. இந்த குடும்பத்துல ஒரு ஆஹா. அங்கத்தவராக தான் அவர் இருந்தவர். அதே மாதிரி நாங்க எங்களுக்கு உதவி கேட்காமலே நிறைய உதவி செஞ்சு வைக்கிறார். சொல்லி விளங்காது. என்னண்டா அது ஏதாவது அவரை மறந்துட்டேன்றது பெரிய ஒரு கவலையா இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னா கொஞ்ச நாளா தொடர்பு இல்லாம போயிருச்சு. கிடைக்கிறது இல்லையா, எல்லாரும் பிஸி, அவங்க பிஸியால. ஆனா மித்தம்பி வேண்டாம் ரீசெண்டா வந்து போனவங்க ஃபேமிலியா இங்க வந்து அவர் இங்க வாரன்னு சொல்லிட்டாங்க கால் பண்ணி. நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க ட்ரிப் எல்லாம் கூட்டி போறேன்லாம் சொல்லி சொன்னவர். அப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு லீவ் எல்லாம் போட்டுட்டு 1 வீக் நின்றனா. மாமா வருவரண்டு இந்த கிச்சன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப குயிக்கா முடிச்சேன் நான். மாமா வருவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு மாமாண்டா எனக்கு கூட பிறந்த அம்மாட தம்பி மாதிரி இந்த சொந்த மாமா மாதிரி தான். அப்ப ஆனா வரல. மாமி கால் பண்ணி சொன்னா இப்படி மாமி கொஞ்சம் சுகம் இல்லையா, நான் அவசரமா போறேன், மாமா தனியா வரையில ஒரு நிலைமை, நாங்க அடுத்த டைம் வரக்குள்ள கட்டாயம் வருவோம்னு சொல்லி சொன்னேன். எனக்கு கோவம். அதுல இருந்து மாமாவை போல் எடுக்கல, கதைக்கே இல்ல கோவம். அதாலதான் எனக்கு டக்குன்னு பேரு வரல. அப்ப அதெல்லாம் சேர்த்துதான் உங்களை சந்தோஷப்பட்டு அப்படி மாமா மாமியும் செய்திருக்காங்க. சோ கூட பிறந்த உறவும் இல்லைன்னா வெரி குட். அப்ப இந்த காலத்துல இப்படி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய எங்களோட கஷ்ட காலங்கள்ல எல்லாம் நல்லா கை கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு நாங்க வந்தது காரணம். அப்படியா? உண்மையில ஜாலி சர்ப்ரைஸ் பெருமைப்படுது இப்படி ஒரு சர்ப்ரைஸ உங்களுக்கு செய்ததுக்காக. சோ உங்களோட உறவு எப்பவுமே நீண்ட ஆயுளோட இருக்கணும், இந்த உறவு எப்பவுமே குறைவில்லாம நிறைவாகவே இருக்கணும்னு சொல்லி கேட்டு நாங்களும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ மாமா. 25வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற தர்மிகா அண்ட் ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? தர்மிகா இதே போல சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட மாமா அண்ட் மாமி சார்பாவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாவும் எங்களோட மிக்கி சார்பாவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளும். ஓகே, பாய்.